அப்போ வள்ளுவன் என்ன சொல்வான்? ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியமுள்ள உயிருக்குன்னா. ஈதல் கொடுத்தல், இசைப்படு புகழ்பட வாழ்தல். புகழும் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் ஆதாயம். ஆன்மாவுக்கு ஊதியம். அன்னதானம் செய்வதனால் புகழும் உண்டாகும், ஆன்மாவுக்கு ஆன்மா லாபம் உண்டாகும். ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும், லாபம் உண்டாகும். லாபம் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். ஏன் உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும்? இந்த உயிர் மாசுபட்டு இருக்கு. உடல் மாசு காரணமாக, காமதேகன் காரணமாக அதுக்குள்ளே உயிருக்கும் மாசு இருக்கும். உயிருக்கு மாசு வந்தால் அறிவு மங்கிவிடும், மனமும் தெளிவடையாது. அப்போ உயிருக்கு ஆக்கம் தேடி கொடுக்குதல், ஒன்று பக்தி, மற்றொன்று தான தர்மம் செய்தல். இந்த உயிர் ஆக்கம் பெற பெற மனம் என்ற மன்னனும் தெளிவடையான், அறிவு என்ற அமைச்சரும் தெளிவடைவான். இதோடைய விளைவுகள் ஆன்மாலாவும் பெருக பெருக ஆன்மா தெளிவடை அடைய உடம்பை பற்றிய உணர்வு வரும். உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உடம்பை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. அப்போ உடம்பை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? அசைவ உணவு கொடுத்தா சைவ உணவு தர வேண்டும். அப்போ உடம்பு இருக்கும்போதே நல்லது செய்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கை வந்துடும். அப்போ உடம்பு இருக்கும்போது உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். உயிர் என்பது மூச்சு காற்று இயக்கம். மூச்சு காற்று வந்து போயிட்டு இருக்கும். அப்போ உடம்பு என்ற கோட்டை அரண்மனை திடமாக இருந்தால் தான் வந்து போகும். இப்போ உடம்பு என்ற கோட்டை நலிந்தால் நிச்சயமாக வந்து போகின்ற காற்று நின்றுவிடும். வந்து போகின்ற காற்று நின்று விட்டால் ஆன்மா அதை விட்டு பிரிந்து விடும்.